ஆனால் இந்த 14 வியாதிகளுக்கு ஒரே ஒரு சார் கொடுத்தா வந்து சரியாகணுன்றீங்க. இது எப்படி இது நம்புறது, எப்படி சாத்தியம்? கரெக்டாக தான் கேட்டுருக்குறீங்க. கிருமி ஒன்று தான். முதல் சொல்லும்போது சிரிப்பா தெரியும். மூட்டு வலிக்கு அதே கிருமி, ஆஸ்துமாவுக்கும் அதே கிருமி, கிட்னி ஃபெயிலுக்கு அதே கிருமி, கேன்சருக்கு அதே கிருமிங்கும்போது 14 வியாதிகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அப்புறம் ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த மூலிகை சாறு நல்லா இருக்கணும்னு எடுத்துக்கலாம், நல்லா இல்லாதவங்களும் எடுத்துக்கலாம். கேன்சர் வந்து இங்கே ஒரு சாதாரண வியாதி. இங்கே டாக்டர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். எந்த கண்டிஷன் இருந்தாலும் 3 நாள் வித்தியாசம் தெரியும். கேன்சர் இங்கே 4 வாரத்தில் கேன்சர் 4 வாரம் வாங்கும்போது நீங்கள் செக் பண்ண ஏகப்பட்ட பேர், ஒரு நாளைக்கு 100 பேருக்கு பண்ணுறேன் சார். இந்த 14 வியாதி இது இந்த மூலிகை எடுக்கும்போது சுத்தமாக சரியாகுதுங்க. ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் ஏஆர் மெம்பன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கும். சூப்பரான வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒரு கேன்சர் வந்து குணப்படுத்த முடியாத நோயின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாரத்தை கேன்சரை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் இங்கே ஸ்பெஷல். கேன்சர் மட்டும் இல்லை, கேன்சர் உட்பட 14 வியாதிகளான எல்லா வியாதிகளும் வந்து முற்றிலுமாக குணப்படுத்துறேன்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே வந்து விசாரிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்தர். இவர் வந்து ஒரு மூலிகை ஆராய்ச்சியாளர். ஸோ இது எல்லாமே குணப்படுத்திட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இது கட்ட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், பங்களாமேடு. ஸோ இங்கே தான் லொக்கேஷன் இருக்குது. ஸோ நம்ம அவர்கிட்ட பேசுவோம். ஸோ இதெல்லாம் வந்து உண்மையா, இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர்கிட்ட பேசுவோம். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த நம்ம சொல்கிற இந்த வியாதிக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அந்த இஷ்யூ சரி பண்ண முடியாமல். பட் இங்கே ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து மாற்றம் நடக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு விளக்கமும் கிடைக்கும். ஸோ வாங்க எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நம்ம ஐயா தான் வந்து ரவிச்சந்திரன் ஐயா. ஸோ ஒரு மூலிகை ஆராய்ச்சியாளர். நம்ம சொன்ன மாதிரி 14 வியாதிகளுக்கும் குணப்படுத்துகிற அந்த ஒரு மெடிசன் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக கேட்போம். ஃபஸ்ட் நம்ம ஐயா வெல்கம் பண்ணுறோம். ஸோ வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்குங்க. ஓகே, உங்களை பற்றியும் நம்ம ஆராய்ச்சியாளர் அந்த மூலிகை பற்றியும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். வணக்கம், நான் ரவிச்சந்திரன், மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம். இடம் எங்கே இருக்கிறேன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பங்களாமேடுன்னா எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு 12 வருஷம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு மூலிகை சார் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறேங்க. இந்த மூலிகை சார் வந்து 14 வியாதியை குணப்படுத்துகிற மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறேங்க. என்னென்ன வியாதி ஐயா அது? மெயின் வந்து ஆஸ்துமா. நான் வந்து 12 வருஷமாக ஆஸ்துமாவில் இருந்தேங்க. அது எல்லா வைத்தியம் எடுத்து ஓஞ்சிட்டேன். கடைசியாக தீர்வே இல்லை. அதனால் எங்களுக்கு இந்த மலையில் இருக்கிற ஆதிவாசிகள் வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கம். அவங்க வந்து ஆஸ்பத்திரிக்கே போகிறதில்ல. அதனால் அவங்கள வச்சு ஒரு கணக்கு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நானாக ஒரு மூலிகை சாரை உருவாக்குனேங்க. அதை எடுத்தேன். எனக்கு 3 நாளில் சரியாயிருச்சு. 3 நாளில். அதனால் இப்போ பாரு, இது நர்சரி. எங்கள் நர்சரி என்ன மெயின் ரோட்லேருந்து கீழே ஒரு 10-20 ஸ்டெப்பு இறங்கி வர வேண்டி வரும். இறங்கி வந்தாலே தெரியும் இந்த ஆஸ்மாக்காரர் மூச்சு வாங்குறது. நம்ம அதை 12 வருஷத்தில் இருந்தாச்சே. அப்புறம் நாங்களே வாலண்டரியாக கேட்டு, உங்களுக்கு ஆஸ்மாவா, சரி நான் ஃப்ரீயாக ஒரு மூலிகை சாறு தர்றேன், அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தோம். அப்புறம் ரொம்ப கூட்டம் வர்றதுக்கு ஆரம்பிச்சது. ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஆஸ்மாவுக்கு கொடுத்துருந்தவங்க இந்த மூட்டு வலி சரியாகுமான்னு கேட்டாங்க. மூட்டு வலி, ஆமாம். இந்த மூலிகை சாறு நல்லா இருக்கணும் எடுத்துக்கலாம், நல்லா இல்லாதவங்களும் எடுத்துக்கலாம், இது ரொம்ப நல்லது அப்படின்னு மூட்டு வலி கொடுத்தோம். அது சரியாச்சுங்க. அதுக்கடுத்து சோரியாசிஸ் கொடுத்தா அதுவும் சரியாச்சு. வந்து இது ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு கேட்டாங்க. சரிங்களா, பெரிய அமௌண்ட்டு கேட்டவரும் என்னடா நம்ம சும்மா பண்ணிட்டு கூட இந்த அமௌண்ட்டு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ஆராய்ச்சி பண்ணுறக்கு ஆரம்பித்தாங்க. ஒரு மூலிகை சாறு கொடுக்குறோம் ஆஸ்துமா, அது நுரையீரல் சம்மந்தப்பட்டது. அதே மூலிகை சாறு கொடுக்குறோம் சோரியாசிஸ், அது ஸ்கின் சம்மந்தப்பட்டது. அதே மூலிகை சாறு கொடுத்தோம், மூட்டு வலி சரியாச்சு. அப்புறம் அதை ஒரே மூலிகை சாறு எப்படி 3க்கும் சரியாகும் அப்படிங்கிறதுனால தான் கூகுள்லேயும் யாகுலேயும் அலர்ட் கொடுத்தோம். சோரியாசிஸ், ஆர்த்தரைட்டிஸ், ஆஸ்துமா இது கொடுக்கும்போது தான் டெய்லி 100 மெயிலுக்கு மேலே வந்துட்டு இருந்ததுங்க. அப்புறம் தான் 14 வியாதிகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அப்புறம் ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த 14 வியாதிக்காருக்கு தேடி இந்த மூலிகை சார் கொடுத்தோம். இப்போ வந்து கேன்சர் வந்து ரொம்ப 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 சிம்பிளாக சரியாகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ கேன்சருக்கு நாங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டோம். ஸோ இப்போ இந்த மூலிகை சார் வந்து கேன்சரையும் வந்து குணப்படுத்துறது. கேன்சர் வந்து இங்கே ஒரு சாதாரண வியாதி. இங்கே டாக்டர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். இப்போ சொல்லி எங்கிட்ட கேட்குறவங்களே, சார் எங்கள் அப்பாவுக்கு 4th ஸ்டேஜ் சரியா கேன்சருங்கிறாங்க. கேன்சர் வந்து ஸ்டேஜ் கணக்கில் கையிலையா, கால்லையா, தலையிலையா, அதையே சொல்ல மாட்டேங்கிறாங்க.
எந்த கண்டிஷன் இருந்தாலும் 3 நாள் வித்தியாசம் தெரியும். உண்மையா 4 அது வாரம் வாங்கும் போது சாத்தியமா நீங்கள் சார் செக் பண்ணால் ஏகப்பட்ட பேர் ஒரு நாளைக்கு 100 பேருக்கு பண்ணுறேன் சார். முடியல, சாத்தியம்தான் அது. சாத்தியம்தான். 2 வயசு குழந்தையிலேருந்து 1 வயசு குழந்தையிலேருந்து 3 மாத குழந்தையிலேருந்து கொண்டு வராங்க. போன வாரம் 2 வயசு குழந்தை இங்கேருந்து இதுவரையும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. கர்நாடகா பெல்லாரி. அது மாதிரி நிறைய வர்றாங்க. 3 நாள்லேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும். உங்களுக்கே தெரியும். அது 4 வாரம் கழித்து பிளட் ரிசல்ட் எடுக்கும்போதே உங்களுக்கு வித்தியாசம் வந்துடும். சரிங்களா? இது விளக்கம் வந்து 1.5 மணி நேரம் விளக்கம். ஆனால் 1.5 மணி நேரம் யார் கேட்டால் தூங்கிடுறாங்க. அதனால் அரை மணி நேரம் தான் சும்மா ஒரு கொடுக்குறோம். உங்களுக்கு இஷ்டம், உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ அனுப்புகிறோம். நிறைய சேனல் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? 14 வியாதி பண்ணுறோம். சோரியாசிஸ் நாங்கள் சொல்கிறது எதுவுமே சரியாகாத கண்ட்ரோல் ஆகாத வியாதிகள். மொத்தம் 14 வியாதிகள். சோரியாசிஸ், அதுக்கடுத்து ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ். மூட்டு தேய்மானம், மூட்டு தேய்மானம், முதுகெலும்பு தேய்மானம், காலத்தெலும்பு தேய்மானம் சொல்கிறாங்க. மூட்டு தேய்மானம், ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்துமா, அப்புறம் இந்த வெரிகோஸ் வெயின், அப்புறம் இந்த லேடிஸ்க்கே வருங்க மைக்ரைன். லேடிஸ்க்குனாலேயே ஜாஸ்தி வர்றது மைக்ரைன். கிட்னி ஃபெயிலியர். இது டயாலிசிஸுக்கு போகாமல் ஒரு இந்த கிரியேட்டின் வந்து ஒரு 4, 3 இருக்குதுன்னா சரியாயிடும். கிட்னி ஃபெயிலியர், கேன்சர், ஹார்ட் பிளாக்கு, ஹார்ட் வீக்கு, அப்புறம் இந்த மனநிலை சரியில்லாதது, மென்டல் டிஸார்டர், அதுமாதிரி கை கால் வராதது, ஸ்ட்ரோக், அதுக்கடுத்து கை நடுக்க பார்க்கின்சன், தைராய்டு, அல்சர், ப்ரெஷர். என்னடா எல்லா வியாதி சொல்லிட்டீங்கன்னு நினச்சிக்காதீங்க. இந்த 14 வியாதி இது இந்த மூலிகை எடுக்கும்போது சுத்தமாக சரியாகுதுங்க. சார் இப்போ நம்ம இந்த 14 வியாதிகள் இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஆள் பார்த்தோன்னா ஒரு விதமான டேப்லெட் கொடுப்பாங்க. பட் இந்த 14 வியாதிகளுக்கு ஒரே ஒரு சார் கொடுத்தா வந்து சரியாகணுன்றீங்க. இது எப்படி இது நம்புறது, எப்படி சாத்தியம்? கரெக்டாக தான் கேட்டுருக்குறீங்க. என்னுடைய ஆராய்ச்சி என்னன்னா அதை 1.5 மணி நேரம் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். சுருக்கமாக 14 வியாதிகளுக்கும் கிருமி ஒன்று தான். கிருமி ஒன்று தான். முதல் சொல்லும்போது சிரிப்பா தெரியும். மூட்டு வலிக்கு அதே கிருமி, ஆஸ்துமாவுக்கும் அதே கிருமி, கிட்னி ஃபெயிலுக்கு அதே கிருமி, கேன்சருக்கு அதே கிருமிங்கும்போது உங்களுக்கு முதல்ல பேசும்போது என்னடா அப்படிங்கிற மாதிரி தெரியும். கிருமி ஒன்று தான். அது போகிற இடத்துக்கு தான் பேர் வேறு. அதாவது சுருக்கமாக சொன்னால் இங்கே வந்தால் மாரியம்மான்னு வைக்கிறோம், இன்னொரு மாதத்துக்கு போனால் மேரியம்மான்னு வைக்கிறோம், இன்னொரு மாதத்துக்கு போனால் பாத்தியம்மான்னு வைக்கிறோம். சரிங்களா? கிருமி ஒன்று தான். அது உட்காந்துருக்கிற இடத்த பொறுத்த வியாதியை பேர் வச்சுருக்குறாங்க. இந்த ஒரு கிருமியை அழித்தால் 14 வியாதியும் ஓகே. இந்த மூலிகை சாறு அதை அழிக்குது. எச்ஐவியிலிருந்து சரியாகிறா. திணறிட்டுக்கு வர வந்து ஜம்முன்னு ஆயிடுறா. அப்படி ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த 14 வியாதியும் வந்து ஒரு வியாதி தான். அதை பேர் தான் மாற்றி பேர் தான் வேறு. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுட்டாங்க. தோலில் வந்தால் சோரியாசிஸ், மூட்டில் வந்தால் ஆர்த்ரைட்டிஸ். இப்போ மூட்டு மாற்றணும் அப்படின்னு சொன்னாலே 4 வீக்ஸ்லேயே இங்கே சரியாயிடுறாங்களே. ஜவ்வு தேஞ்சு போச்சு, எலும்பு தேஞ்சு போச்சு அப்படின்னா அந்த கிருமி போய் அந்த ஜவ்வை சாப்பிடுது. சாப்பிட்ற கிருமி இந்த மூலிகை சாறு எடுக்கும்போது செத்துருது. செத்தாச்சுன்னா மீண்டும் ஜவ்வு வளருது, ஆயில் சுரக்குது, சரியாக போகுது. ஏன்னா மூட்டு மாற்றிட்டு நிறைய பேர் வர்றாங்க. செட் ஆகலை, சீட்டிங் ஆகலை, அதாகலை, இதாகலை அப்படின்ற மாதிரி நிறைய வருதுங்க. மெயின் வந்து இன்றைக்கி அதான் முழுசாக சொன்னால் வேணால் இன்னொரு வீடியோ பாருங்கன்னு தான் சொல்கிறோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வீடியோ அனுப்புகிறோம். ஏன்னா என்ன அவசர காலம், தள்ளிவிட்டு பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. சரிங்களா? இப்போ வர்றது பூரா கேன்சருக்கு தான் மெயினாக. இது கேன்சருக்காக தான் ஜாஸ்தி வர்றாங்க. கேன்சர் வந்து இங்கே ஒரு சாதாரண வியாதி. வாரத்தில் 3 நாள் தராங்க, திங்கள், செவ்வாய், புதன். சரிங்களா? ஒவ்வொரு திங்கக்கிழமையும் காலையில் 8 மணிக்கு வரணும், மத்தியானம் 1 மணி ஆகும். அதுக்கு மேலே வசதி இருந்தால் பக்கத்தில் லாட்ஜுக்கு நிறையா இருக்குது, தங்கிக்கலாம். வசதி இல்லையா, ஒரு பெட்ஷீட் எடுத்தால் இங்கே தங்கிக்கலாம். இங்கே ஏன்னா இது முதல்ல வந்து இது சும்மா தான் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. அதனால் 3 நாளைக்கு இந்த டயட் ஃபுட்டு உப்பு, புளி, இனிப்பு சேர்த்தக்கூடாது. இது வெளியில் கிடைக்காதனால அது நாங்களே கொடுத்துட்றோம். தங்குறீங்களா, காமனாக இருக்கும், தங்கிக்கலாம். தங்குறது ஃப்ரீ தான், சாப்பாடு ஃப்ரீ தான். மருந்துக்கு மட்டும்தான் பணம் வாங்குறோம். இது 5 கண்ட்ரிஸில் பண்ணிகிட்ருக்குறோங்க. இங்கே மட்டும் இல்லை, இங்கே 3 நாள் தான் பண்ணுறாங்க. 3 நாள் மலேசியா, 3 நாள் சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, மாலத்தீவு. இப்போ வந்து தனி 3 கண்ட்ரிஸில் பண்ணுறோம். மலேசியாவுக்கு இப்போ ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணி விட்டோம். அந்த பொண்ணு அங்கே இந்த மூலிகை சார் கொடுக்குற மாதிரி. சொல்லுங்கள் சார். இப்போ மலேசியாவிலேருந்து எக்கச்சக்கமான பேர் வர்றாங்க. அங்கேருந்து வர்றதுக்கு பொருளாதாரம் அது இது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ மலேசியாவிலேருந்து ஒரு பொண்ணு வந்துச்சுங்க எங்ககிட்ட. அதுக்கு வந்து கொலோனல் கேன்சர். சரிங்களா? குடலையும் 2 அடி வெட்டி எடுத்துட்டாங்க, பெண்ணுறுப்பையும் எடுத்துட்டாங்க, பேக் மாட்டி விட்டாங்க மோஷன் போகிறதுக்கு. 1 மாதம் தான் டைம் சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு இங்கே வந்து வெறும் 2 சிட்டிங் தான் எடுத்ததுங்க. 2 சிட்டிங் எடுத்ததுமே நடக்க முடியாத, ஓரளவுக்கு தான் நடக்க முடியுங்க. அதான் எல்லாம் தைச்சிட்டாங்க, பேக் மாட்டிட்டாங்க சொன்னல. அது வந்து 2 வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்து
மருதமலை படிக்கட்டை 1200 படிக்கட்டை ஏறி இறங்கியிருக்கு, மொட்டையடிச்சு வந்திருக்கு. இது வந்து அதை டிக்டாக்கில் விட்டு எக்கச்சக்கமாகி போச்சுங்க அங்கே. அதனால் நிறைய பேர் கேட்குறதுனால இந்த மூலிகை சாறு அந்த பொண்ணுவே கொடுக்க சொல்லிக்கிறோம். 1 மாதம்தான் உசுரோடு இருக்கிற பொண்ணு, ஒரு மாதம் தான் இருக்குதுன்னு சொன்ன பொண்ணு சரியானதுனால அந்த பொண்ணு மூலியமாக கொடுக்குறோம். நீங்கள் மலேசியாவிலேருந்து யாரும் இங்கே வர தேவையில்லை. மலேசியாவில் ஜோஹூர் ஜேபின்னு சொல்லுவாங்க, ஜேபிங்கிற ஏரியாவில் ஒரு பொண்ணு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். வேணுமங்கிறவங்க எங்ககிட்ட கேளுங்க. நீங்கள் அங்கே சிங்கப்பூர்லேயும் வந்தாலும் மலேசியாவிலேருந்து வந்தாலும் இந்த மூலிகை சாறு அங்கே கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கேன்சர் குணப்படுது, அது வந்து நிரந்தரமான தீர்வா இல்லை தற்காலிக தீர்வா நீங்கள் கொடுக்கறது? ரைட், நீங்கள் அது கரெக்ட் தான். நிறைய பேருக்கு தெரியாமல் தான் வராங்க. கேன்சர்னால் 3 வரி தான் சார். முதல் வரி, கேன்சர் என்பது ஒரு மனுஷனுக்கு எடுத்ததுமே தெரியாது. ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோணுங்க. 2வது வரி, கேன்சர் என்பது பல 1000 கோடி செல்களாக அதிகரிக்கும் போது தான் தெரிய வரும். அது வரைக்கும் நீர் கட்டி, பந்த கட்டி, இந்த கட்டி, கொழுப்பு கட்டி, ஃபைப்ராய்டு கட்டி, இப்படி தான் கடைசியில் தான் தெரியும். ஏன்னா பல 1000 கோடி செல்களாக அதிகரிக்கும் போது தான் தெரிய வரும். ஆனால் நெட்டில் பார்த்தா என்ன சொல்கிறாங்க, ஒரு தடவை வந்து நீங்கள் கீமோதெரப்பி, ரேடியேஷன், நாட்டு மருந்து என்னமோ சாப்பிட்றீங்க, சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சரியாயிடுச்சுங்கிறது அர்த்தம் அல்ல. கண்ணுக்கு தெரியாத அளவில் இருக்கிறது என்பது தான் பொருள் அப்படின்னு முடிக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு சரியானாலும் 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து செக் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. இதில் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த மூலிகை சாறு எடுத்தால் சுத்தமாக அந்த பிளட் ரிசல்ட் எல்லாமே நார்மல் ஆகிடுதுங்க. இருந்தாலும் 1ஓ 2ஓ தப்பிச்சிருக்கலாம். 1 மாதம் கழிச்சு ஒரு தடவை இந்த சாறு எடுத்துக்கங்க, 3 மாதம் கழிச்சு எடுத்துக்கங்க, சரியாயிடுச்சு. ஏதோ 1ஓ 2ஓ இருக்கலாம், ஏன்னா பல 1000 கோடியானதை தெரியுதுங்க. அதனால 6 மாதத்துக்கு ஒருக்கா எடுத்துக்கங்க, 1 வருஷத்துக்கு எடுத்துங்க. அது மீண்டும் வராமல் இருக்கிறது, அது எடுக்காத அவங்க சௌகரியம். பட் 4 வாரம் வாங்கும்போது உங்களுக்கு டோட்டலாக ரிசல்ட்டு சேஞ்ச் ஆகிடும். எந்த கண்டிஷன் இருந்தாலும் சரி கேன்சர். சரிங்க ஐயா, இந்த சாறு எடுத்தால் வந்து குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த சாரை வந்து எப்படி எடுத்துக்கணும், எங்கே வந்து எடுத்துக்கணும், ஸோ எத்தனை முறை எடுத்துக்கணும், ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சரி. இந்த சாறு வந்து வாரத்தில் 3 நாளுங்க. 3 நாள் தான் இங்கே தரோம். ஏன்னா 3 நாள் இங்கே இருப்பேன், 3 நாள் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே சும்மா சுற்றிட்டே இருக்கிறோம். 2வது இந்த மூலிகை தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும். 3 நாள் மட்டும் இந்த மூலிகை சாறு தர்றோம். அதுக்கு அடுத்தது வந்து அந்த மூலிகை சாறு வச்ச எண்ணெயாக காய்ச்சி கொடுத்து உடம்புக்கு பூசி குழி அப்படிங்கிற மாதிரி வாரத்தில் 3 நாளுங்க. திங்கள் செவ்வாய் புதன், ஒவ்வொரு வாரமும் திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் தான் கொடுக்குறோம். இந்த 3 நாளே மாற்றம் தெரியும். சரிங்களா? அது மாதிரி ஒரு 4 வாரம் வரும். ஒரு 4 வாரம் வந்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். இங்கே வர்றவங்களே பார்த்தாலே தெரியுங்க. எங்கெங்கிருந்தோ வருவாங்க, வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க. இப்போ வெளிநாட்டில் நாங்கள் கம்மியாக தான் பண்ணுறாங்க. லண்டன்லேருந்து வர்றாங்க, யூஎஸ்லேருந்து வர்றாங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து வர்றாங்க, எல்லா பக்கமும் இருந்து வர்றாங்க. ஒரு ஆள் சரியாச்சுன்னா உடனே ஒரு 10 பேர் சொல்லிடுவாங்க. அதே தான். இப்போ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ சென்னையிலேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து வந்தால் எங்களுக்கு பஸ்ஸுக்கு கஷ்டம், லாட்ஜுக்கு கஷ்டம், ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல, எக்ஸ்பென்ஷன் ஜாஸ்தி ஆகுது. அப்படிங்கிறதுனால முதல் தடவை வர சொல்கிறேங்க. காரணம், எல்லா இடத்துலையும் நிறைய பணத்தை விட்டுட்டு தான் வர்றாங்க. இங்கே சரி பண்ணுறோம், அங்கே சரி பண்ணுறோம், எத்தனையோ இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்குங்க இந்த யூடியூப்பை திறந்தா. சரிங்களா? அதனால் முதல் தடவை வர சொல்கிறேங்க. சரியாகுமா, எத்தனை நாள் ஆகும், இப்படியெல்லாம் கேட்குறாங்க இல்லைங்க. அதனால் என்ன பண்ணுறோம், அந்த சந்தேகத்துக்காக முதல் வாரம் வாங்க. முதல் வாரம் வந்தீங்கன்னா எங்களை கேட்க வேண்டாங்க, வர்றவங்களை கேளுங்க. நீ எத்தனை நாளாக வர, நீ எத்தனை நாளாக வர, உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேளுங்க. கேட்டாலே உங்களுக்கு தெரியும். முதல் வாரம் வந்துட்டீங்கனாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். 2வது வாரத்துக்கு என்ன பண்ணுறோம், சென்னைக்கு பஸ்ஸில் கொடுத்து விட்றோம், ட்ராவல்ஸ். சரிங்களா? அங்கேருந்து வயசானவங்களை கூட்டிகிட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சென்னைக்கு பஸ்ஸில் கொடுக்குறோம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இப்படி எடுத்தால் பெங்களூர், இப்படி எடுத்தால் கும்பகோணம், இது வரைக்கும் இங்கே ட்ராவல்ஸ் இருக்குங்க. அந்த ட்ராவல்ஸில் கொடுத்துட்றோம். அவங்க அங்கேயே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் பாக்ஸில் போட்டு, தெர்மாக்கோல் பாக்ஸில் போட்டு, ஐஸில் போட்டு கொடுத்துட்றோம். டெய்லி வேணுமங்கிறவங்களுக்கும் தர்றோம். ஒருத்தர் டெய்லி போய் பஸ்ஸில் போய் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு கஷ்டம். அப்படிங்கும்போது 3 நாளைக்கு ஒட்டுக்காகவும் கொடுத்துட்றோம். எப்படி வேணாலும் அவங்க வாங்கிக்கலாம். பட் ஒரு தடவை வந்தாச்சுன்னா தான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும். ஸோ நம்ம எதுவாக இருந்தாலும் நேரடியாக வந்து பார்த்துட்டு, நேரடியாக வந்து பார்த்தாலே அவங்களுக்கு ஓஹோ இப்படியா ஓஹோ அப்படி தெரியும். ஒரு தெரியும். ஓகே, இப்போ வந்து இந்த 14 வியாதி இருந்தால் இந்த எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இது வியாதி இருந்தால் தான் எடுத்துக்கணுமா, இல்லை வியாதி இல்லைனாலும் இந்த சாறு எடுத்துக்கலாமா? வியாதி இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம், வியாதி இல்லாதவங்களும் எடுத்துக்கலாம். இது மலேசியாவில் வந்து அப்படித்தான் இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இப்போது பொதுவாக அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பார்க்குறோம், பாரு கண்ணு மூக்கு வாய் எல்லாம் அப்பா மாதிரி இருக்குது, அம்மா மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறோம். கண்ணு மூக்கு வாய் எல்லாம் அப்பா மாதிரி இருக்கும்போது அப்பக்கிட்ட இருக்கிற கிருமி வராமல் போகுமா? கண்டிப்பாக. ஒன்று. இப்போ கேன்சர்னு நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா
அவங்க கேட்குறாங்க உங்கள் ஜீனில் உங்கள் பரம்பரையில் யாராவதுக்கு கேன்சர் இருந்துச்சான்னு. ஏன்னா அவங்க கேன்சர் பற்றி தான். நாங்கள் என்ன சொல்கிறோம், 14க்கு கிருமி ஒன்று தான். மூட்டு வலியும் ஒன்று தான், கேன்சரும் ஒன்று தான், கிட்னி ஃபெயிலியரும் ஒன்று தான், ஹார்ட் அட்டாக்கும் ஒன்று தான். அப்போது அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஒரு 80 வயசில் கேன்சர்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனில் 40 வயசில் ஒன்று டஸ்ட் அலர்ஜி, ஒன்று மைக்ரைனு, ஒன்று ப்ரெஷரு, இது மாதிரி வருது. சரிங்களா? இது எல்லாருமே எடுத்துக்கலாம், எல்லாருமே எடுத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனால் கேன்சர் கிருமி, அந்த கேன்சரை பற்றி நீங்கள் டாப்பிக்கில் எல்லாம் ரிசர்ச் பண்ணிங்கன்னா இந்த செல்லு எல்லார் உடம்புலையும் இருக்கும். இது வாழ்க்கையிலும் மனுஷனுக்கு 6லேருந்து 7 தடவை வெளியே வர பார்க்குது. வடிவேல் மாதிரி தான், நானும் ஊருக்குள்ளே வரேன், நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிடுதுங்க. நம்ம இம்யூன் சிஸ்டம் சரியில்லை, அது வெளியில் வந்துடும். அது வெளியில் நம்முடைய ரத்தம் கெட்டாச்சுன்னா அது வெளியில் வந்துடுது. அது இன்னொரு வீடியோவில் தர்றோம். எதனால் இந்த வியாதி வருது. முதல்ல இந்த கேன்சரு, கிட்னி ஃபெயிலியரு, ஹார்ட் அட்டாக்கு, இந்த சுகர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் முன்னால் ஊருக்குள்ளே யாரோ 2 பேருக்கு தான் இருக்குங்க. இன்றைக்கி 2000 பேர் இருக்கிறது ஒரு ஊர்லேயே. சரிங்களா? எதனால் வருது, ஏன் ரத்தம் கெடுது, இது வராமல் எப்படி பாதுகாக்கிறது, இது மாதத்தில் ஒரு தடவை இங்கே கிளாஸ் எடுக்கிறோம். ப்ரொஜெக்டரை வச்சு படித்தவங்களுக்கு தெரியணும், படிக்காதவங்களுக்கு தெரியணும். கேன்சர் என்ன, டியூமர் என்ன, சிஸ்ட் என்ன, மூட்டு தேய்மானம் என்ன, சோரியாசிஸ் என்ன, ப்ரொஜெக்டரை வச்சு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேங்க. அப்போது முழுசாக அவங்களுக்கு தீர்ந்துடுது. மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த விளக்கம் கொடுக்குற நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே, பார்த்தாலே கேன்சர் சிம்பிள் டிசீஸ் தான். ஓகே, அந்த 14 வியாதி கேட்டிங்கன்னா இதுதான் கேன்சர் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போம். ஓகே, இப்போது நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை, ஏன்னா வந்து 1 hour 2 hour ஆகும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்துருக்கோம், நான் அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அது வந்து ஒரு 1.5 hour வீடியோ. ஸோ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எதனால் வருது, இது எப்படி சரியாகுன்ற மொத்த டீட்டெயில் நான் இப்போ வந்து நம்ம தங்குறது இலவசன்றீங்க, சாப்பாடு இலவசன்றீங்க. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியாதிலாம் சரி பண்ண பார்த்தா பல லட்சங்கள் வந்து கேட்குறாங்க. பட் நம்ம இங்கே வரவங்களே பார்த்தாலே தெரியுதுங்களே, எத்தனை இழந்துட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. நம்மளும் அந்த மாதிரி லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கே இல்லை சார். நீங்கள் 4 ஸ்கேன் எடுக்கிற காசு தான் வாங்குகிறோம். 2 ஸ்கேன் எடுக்கிற பணம். நீங்கள் பெட் ஸ்கேன் எடுத்தாச்சுன்னா 15,000லேருந்து 25,000 வாங்குறாங்க. சரிங்களா? அந்த ஸ்கேன் எடுக்கிற காசு தான் நாங்களே வாங்குகிறோம். சரியா? சரி, பெருசாக ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இது இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்களா, வேறு ஏதாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? இது வந்து நான் ஆஸ்மா சரி பண்ணி இது நான் முதல்ல இலவசமாக பண்ணிகிட்டு இருந்தது. கடைசியில் இதே தொழிலாக போச்சு. அப்புறம் இதுக்கு வந்துட்டோம். இலவசமாக பண்ணுற வரைக்கும் இதுக்கு மரியாதையே இல்லாமல் இருந்தது. அப்புறம் பணம் வாங்குறதுக்கு ஆரம்பித்தோம், மரியாதை வந்துச்சு. அதுக்கு கடைசியில் தான் எனக்கும் மேலே யாராச்சும் இருக்கிறாங்களா என்னுடைய ரிசர்ச். சரிங்களா? ஏன்னா இந்த 14 சரியாகிற மாதிரி எனக்கு தெரியல. அடுத்தவங்க சொல்கிறத பற்றி நாங்கள் சொல்லலை. அதனால் இந்த 14க்கு கிருமி ஒன்று தான். இந்த ஒன்றை அழிச்சா 14ம் இல்லை. இந்த மூலிகை இதை அழிக்குது. சரிங்களா? அப்போது எனக்கும் மேலே யாராச்சும் இருக்கிறாங்களா, அக்குபஞ்சரில் சரியாதுன்னாங்க. அக்குபஞ்சர் ஊசி குத்தினா எப்படி சரியாகும் அப்படின்னு அதை போய் படித்தேங்க. இல்லை, நீ பண்ணுற வியாதியெல்லாம் பண்ண முடியாது, கண்ட்ரோலில் தான் பண்ண முடியுன்ட்டாங்க. அதுக்கடுத்து வர்மா படித்தேங்க, இந்தியனில் பண்ணுறான்ல, அதையும் படித்தேன். இல்லை, நீ பண்ணுறதை பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதுக்கடுத்து பிராணிக் ஹீலிங் படித்தேங்க, கையை காட்டினா சரியாகுது, அதையும் படித்தேன். அதுவும் நீ பண்ணுறது பண்ண முடியாதுன்ட்டாங்க. அது கடைசியில் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லுவாங்க, காலில் கட்டையை வச்சு தேய்ச்ச பாத சிகிச்சை, பாத அழுத்த சிகிச்சை, அதையும் படித்தேன். அதுலேயும் சொன்னாங்க இது பண்ண எல்லாமே வியாதி சரியாயிருன்னு. கடைசியில் சொல்லி கொடுத்தவருடைய அப்பாவுக்கு 3 வியாதி இருந்தது. அதையும் நாங்கள் தான் சரி பண்ணோம். என்னை பொறுத்தவரை அக்குபஞ்சருங்கிறது தூங்கிட்டு இருக்கணும்னு எழுப்பி விடுறது. எந்திரான்னா 2 தட்டுன்னு எந்திரிச்சுக்கும், நரம்பு ஸ்டிமுலேட் பண்ண எந்திரிச்சா சரி, மீண்டும் தூங்குவான். அது ஏன் தூங்குறான்னு தெரியல. செல்ஃப் எடுக்காத வண்டி தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணுறதான் என்னை பொறுத்தவரை இது அக்குபஞ்சர். அதுக்கடுத்து வருமா செயலிழந்தது. இப்போ இந்த எல்லாமே படித்ததுனால எல்லாத்தையும் கலந்து பண்ணுறாங்க. சிலது நல்லது அக்குபஞ்சரில் இருக்குது, சில நல்லது வர்மாவில் இருக்குது, சிலது ஃபுட் ரிஃப்ளெக்ஸில் இருக்குது. இப்போ வர்மாவில் வந்து உங்களுக்கு கை தூக்க முடியலன்ட்டு நிறைய பேர் வருவாங்க. 6 மாதமாக தூக்க முடியல, 6 மாதமாக தூக்க முடியல, எக்ஸசைஸ் பண்ணேன், ஃப்ரோசன் ஷோல்ட்ரு. இது ஒரே நிமிஷம் தானுங்க. இது சும்மா 2 ப்ரெஸ் பண்ணி சரியாக போகும். கை இந்த விரல் வரல, இங்கே ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி அதை சொல்லி கொடுத்துட்றோம். அதனால் அதுக்காக படித்தேங்க. கடைசியிலே ஒன்றும் இதுக்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மூலிகை இதை அழிக்குது. என்னடா கேட்கல, எப்படி அழிக்குதுன்னு சொல்லி. எப்படின்னா கொசு விரட்டி வைக்கிறோம். ஷார்ட்டாக சொன்னேன், கொசு விரட்டி வச்சா கொசுவுக்கு தான் அது ஈக்கு விஷம் கிடையாது. இந்த கருத்தம்மான்ட்டு ஒரு படத்தில் சொல்லுவாங்க, பொட்டை புள்ள பிறந்தா கள்ளிப்பால் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. கள்ளிப்பால் நம்மளுக்கு விஷம்.
குடித்தா விஷம் அது. ஆனால் ஆட்டுக்கு வெட்டி போடுவாங்க. ஆடு நிறைய சாப்பிடும், நல்லா பால் கறக்கும். நம்மளுக்கு விஷம், ஆட்டுக்கு உணவு. இன்னும் விவசாயம் பண்ணுறவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, முதல்ல கரும்பு நெல் எல்லாம் வாழையெல்லாம் போடுவோம். களைகள் நிறையா முளைக்கும். முதல்ல மம்பட்டி வச்சு களை எடுப்போம், ஆளுக்கு வச்சு மேன் பவர் ஜாஸ்தி. இப்போ என்னங்கிற களைக்குள்ளேன்னு ஒன்று இருக்கிறாங்க. ஒரு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா களையெல்லாம் களைக்கு போகுது, செடி நல்லா வருது. அது மாதிரி இந்த மூலிகை தேவையில்லாதது அழிக்குதுங்க, களைக்கொல்லி மாதிரி. நல்லா இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம், நல்லா இல்லாதவங்களும் எடுத்துக்கலாம். பெருசாக இதில் இது கிடையாது. கேன்சருங்கிறது இங்கே அந்த 1.5 மணி நேரம் வீடியோ வேணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், அதை அனுப்புகிறோம். அதை பார்த்தீங்கன்னா கடைசியில் இதுதான் கேன்சரான்ருவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இது வரைக்கும் இதுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. சுருக்கமாக சொன்னால் இது ஊரில் இருக்கிற 7 டாக்டர் கேன்சர் தான் இருந்தாங்க. நம்ம போனதை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்டு ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. அப்போ டாக்டருக்கு தெரியாதுங்களா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சரியாகணும்னு சொல்லி. அதனால தான் இப்போ எல்லா பக்கமும் வர காமிச்சோம், இந்தியா பூரா அங்கங்கே ஏறக்குறைய 100 பேத்துக்கு பக்கமாக இப்போ வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. கேன்சருங்கிறது ஒரு சிம்பிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் வரும்போது எல்லாம் நினச்சி விடுவாங்க, ஐயோ கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் யாரும் கூட வந்தவங்க யாருன்னே தெரியாது. எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் நாங்கள் அடையாறு அங்கே இங்கெல்லாம் வந்து சுற்றி பார்த்தோங்க. பாட்டு ரொம்ப பரிதாபமாக போச்சு. இங்கே பேஷண்ட் மாதிரியே தெரியாது. அங்கே வாழ்க்கையே என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கேன்சர் அப்படின்னு சொன்னால். இங்கே கேன்சருங்கிறது ஒரு சிம்பிள். அதை இங்கே வந்து பார்த்தாலே அதிலே திருப்தி ஆகிடும். சரியானவங்களை பார்த்தாலே திருப்தி ஆகிடும். நோ ப்ராப்ளம். ஓகே மக்களே, நம்ம வந்து இந்த வீடியோ நிறைவடைய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இன்னும் வந்து இதை பற்றி நிறைய டீட்டெயிலாக வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இது ஃபுல்லாக போனோன்னா 1 hour 2 hour ஆகும். நம்ம அந்த வீடியோ லிங்க்கும் அனுப்புகிறோம். இல்லை வந்து நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, நம்ம ஐயாவை காண்டாக்ட் பண்ணால் அந்த வீடியோ லிங்க்கும் அனுப்புவார். இல்லை நீங்கள் டைரெக்டாக வந்து பேசினா கூட உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் ஒரு வாட்டி வந்து நேரடியாக வந்து பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு இருக்கிற குழப்பம் எல்லாமே தீரும். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய வீடியோ பண்ணிக்கலாம், நிறைய இடத்துல வந்து சொல்லலாம் கேன்சரை குணப்படுத்துகிறோம், அந்த நோயை குணப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு. நான் யாரையும் தப்பு சொல்ல, எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கேயும் வந்து ஒரு வாட்டி பாருங்கள், நேரடியாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த சந்தேகங்கள்லாம் தீரும். ஸோ நான் ஐயாவோட இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, அட்ரஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஐயா, நீங்கள் எதாவது ஃபைனலாக சொல்ல விரும்புகிறீங்களா மக்களுக்கு? மக்களுக்கு என்னங்க, இது கேன்சர்ன்னா நிறைய பேர் வாழ்க்கையை வெறுத்து போச்சு வந்து அழுகிறாங்க. நான் ரெடி ஆகணும், நான் குழந்தைய இப்படியே சொல்கிறவங்க. கேன்சர் இங்கே ரொம்ப சிம்பிள் பாருமா. அவங்க இப்போ இத்தனை நாள் வந்தாங்க, இவங்க எத்தனை நாள் வந்தாங்க, இவங்க எத்தனை நாள் எனக்கு வந்து கேளுங்க. இங்கே பார்த்தாலே அவங்களுக்கு கேன்சர் சரியாக போகுதுங்க. சரிங்களா? கேன்சருங்கிறது ஒரு சாதாரண வியாதி. 14 வியாதிக்கு பண்ணுறேங்க. ஆனால் கேன்சருக்காரதை நம்பி கிடக்க சின்ன குழந்தையிலிருந்து கேன்சர். இங்கே 4 வாரத்தில் கேன்சர். நேராக வந்து பாருங்கள். இந்த நிறைய பேர் இந்த கமெண்ட் பார்த்துட்டு வேறு வருவாங்க, அதை பார்க்க வேண்டாங்கிறோம். சரியா? கூட்டம் அதிகமாக வருது, காரு நிறுத்துறதுக்கு இடம் இல்லை, மக்கள் உட்கார்றதுக்கு அதுக்கு இதுக்கு இடம் இல்லைங்கும்போது சுற்றியில் இருக்கிறவங்க நல்லா பொறாமையாக தெரியுறான். சரிங்களா? நம்ம வசதியாக இருந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது இல்லை? அது மாதிரி நிறைய கார் வர்றாங்க. அந்த இது கேபில், வாடகை வண்டியில் காருங்க கேட்குறாரு, எனக்கு ஏதோ கமிஷன் கொடுத்தீங்கன்னா நிறைய பேரை கூட்டிகிட்டு வர்றேங்கிறான். ஆனால் இருக்கிறவனுக்கே கொடுக்க முடியல. இப்படி ஏதோ ஓப்பனாக பேசுறதுனால எல்லாருக்கும் நிறைய பேருக்கு நம்ம எதிரி மாதிரியே தெரியும். கமிஷன் இல்லை. சரிங்களா? அதனால அந்த ஆளு அப்படி பேசுவார், இப்படி கமெண்ட்ஸே பார்க்காதீங்க. அப்புறம் நிறைய பேர் சொல்கிறேன், கமெண்ட்ஸில் பார்த்தா தானே தெரியும். சரியானவன்னு ஊரில் 10 பேர் வேலையில் வந்து நொண்டிகிட்டே தெரிவேன். வந்தவன் சரியாச்சுன்னு போயிடுறாங்க. சரியானவங்க வீடியோ இருக்குதா, சரியானவங்க வீடியோ இருக்குது, நேராக வந்து பார். ஏவன் சொன்னாலும் நம்பாத, நேராக வந்து பார். எத்தனை பேர் வர்றாங்க அவங்களே கேளு. என்னை கேட்கவே வேண்டாம். என்னை கேட்பாங்க நிறைய பேர், எத்தனை சார் கேரண்டி இருக்குதா? அது சார் நேராக வாங்க, வந்து பாருங்கள், எத்தனை பேர் வர்றாங்க அவங்கள கேட்டுங்க. அவங்கள கேட்டு நீங்கள் திருப்தி ஆகிங்க அப்படி சொல்கிறேன். சரிங்களா? கேன்சருங்கிறது ஒரு சாதாரண வியாதி. 14 வியாதிக்கு பண்ணுறோம். கேன்சர் தான் இப்போ ரொம்ப இதாகிறதுனால கேன்சர் 4 வாரத்தில் கேன்சல். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.